வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி ஒரு ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சேனல்லையே நிறைய போட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொரிச்ச ரசம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா இதில் புளியோ எலுமிச்சம்பழமோ சேர்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பொருட்கள் வறுத்து குறப்பாக அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். துவரம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து என்கிட்ட தோல் உளுந்து இருந்ததுனால இது வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா அதுவும் போடலாம். அது ஒரு 3/4 ஸ்பூன். மிளகு சீரகம் ஈச் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மிளகாய் வத்தல், தேங்காய் பொடியாக கீறினது ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் இந்த துவரம்பருப்பை முதல்ல போடுறேன். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது உளுந்தம்பருப்பு. பருப்புகள் 3/4 வறுபட்டதும் மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிடுறேன். இதுவும் நல்லா அப்படியே பொரியட்டும். பொரிஞ்சதும் அப்படியே 2 மிளகாய் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த தேங்காயும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துடலாம். வறுத்து வச்சுருந்த பொருட்களை மிக்சியில் மாற்றிருக்கிறேன். இதை ஒரு குறப்பாக அரைச்சி வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும். அடுப்பில் அந்த பேனை திரும்ப வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் கடைசியில் இறக்கும்போது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் நீளம் கீறினது, தக்காளி ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது என்கிட்ட 4 தக்காளி இருந்தது. அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். ரசத்தில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதையும் சேர்த்துடலாம். ரசம் நல்லா கூட்டி குமிஞ்சு கொதி வரையில் பச்சை கொத்தமல்லியை தூவி அடுப்பை அணைச்சிட்டு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எதுனாலும் தாளிக்கலாம். இதை அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட பண்ணலாம். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை இதில் போட்டு கருவேப்பிலையும் சேர்க்கணும். கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் மேலே ஒரு 1/2 டம்ளர் பச்சை தண்ணி தெளிக்கணும். சுவையான பொரிச்ச ரசம் தயாராகிடுச்சு. நல்ல வாசனையாக சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ரசம். இது செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.